ஓபிசி பொதுப்பட்டியலில் வைத்திருக்கின்றார்கள். அவரை பிற்படுத்த பட்டியலில் சேர்த்தால் அவர்களுக்கு கல்வியிலும் உயர்கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னுரிமை கிடைக்கும் என்ற விதத்திலே அதிலும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இப்படி பல இந்த கோயில் மட்டும் அங்காளம்மன் கோயில் மட்டுமல்லாமல் நம்முடைய பெருமா கோயில் சொத்து, ஈஸ்வரன் கோயில் சொத்து, மணக்குள விநாயகர் சொத்துக்கள், பல்வேறு சொத்துக்கள் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு மனைகளாக பிரிப்பதற்கான நடவடிக்கை சித்திவிநாயகர் கோயில் ஒரு சொத்து, அது மாதிரி ஒரு 50 லட்சம் அளவிற்கு மதிப்பிட்டுள்ள சொத்தை மனைப்பிரிவாக பிரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சமூக விரோத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆணையர் அவர்கள் இதை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஆணையருக்கு கம்ப்ளைண்ட் வந்த பிறகு கூட அந்த சம்பந்தப்பட்ட இடங்களை போய் ஆராய்வது கிடையாது, ஆராய்ச்சி செய்வது கிடையாது. அதன் மீதும் இந்த ஆணையர் அவர்கள், குறிப்பாக இந்த இந்து அறநிலையத்துறை ஆணையர் அவர்கள் இந்த மெத்தன போக்கை கடைபிடிக்கின்றார். அதை அவர் கைவிட்டு இந்த கோயில் சொத்துக்களை எல்லாம் பெயர் பலகை வைத்து அங்கங்கே இருக்கின்ற அரசு அலுவலகங்களில் எங்கெங்கெல்லாம் கோயில் சொத்து இருக்கின்றதை ஒரு பெயர் பலகை வைக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன்.